பெண்களை சார்ந்து தான் திட்டங்கள்னு ஆகிப்போச்சு. இப்போ அந்த திட்டங்களுக்கு ஒரு அமைச்சகம் கொண்டு வர்றதில் தவறு எதுவும் இல்லை. அது வரலாம், கொண்டு வரலாம். சிலிண்டர் இலவசம்னு அறிவிக்கிறத விட மாற்று எரிவாயுவுக்கு அரசாங்கமே ஒரு பிளான்ட் மாதிரி போட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் காஸ்ட் குறையும் நான் நினைக்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு சார் தாலிக்கு தங்கம் திட்டம், அதையே திரும்ப விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கு. அது அறிவித்த உடனே எனக்கு அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. இதில் ஒரு சவரன் அப்படின்றது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கி இருக்க தங்கத்தோட விலைவாசிக்கு இது வரவேற்கிற விஷயம்தான். மகளிருக்கான ரோந்து குழு ஒன்று அமைக்கிறாரு, ஒரு 500 குழு அமைக்கிறேன்னா அது கேமரா பொருந்திய விஷயம். இது ரெண்டுமே ரொம்ப வரவேற்க விஷயம். தமிழ்நாட்டில் பிறகுற குழந்தைங்களுக்குலாம் மோதிரம் போட போனாங்க சார், தாய்மாமன் திட்டம். அது பேர் எப்படி சார் இது? மகளிருக்கு அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதனால அதுக்கேற்ற திட்டமாகவே எல்லாமே இருக்குது. அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் பலம் பலு. அது என்டியூசர் சமுதாயத்தில் பெரிய இதுவாக இருக்கும். 15,000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றீங்க? முதல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவாங்க. எல்லா பொங்கலுக்கு 1000 கொடுப்பாங்க, அடுத்து 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க, கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் மக்கள் உழைச்சி அவங்க இந்த 1000 2000 விட 5 லட்சம் 10 லட்சம் கோடி சம்பாதிக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு இல்லை. இது எழுதி கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. பட் இதை வச்சு நாளைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. வரும் பீம் மெட்டீரியல் நாளைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது கூட தெரியாமல் ஒருத்தர் அறிவிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சார்பாக மகளிர் தின விழா நடந்துச்சு சார். அங்கே பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த மகளிர் பல்வேறு துறையில் சிறந்து விளங்கின அவங்கள கௌரவிச்சாங்க சார். அது நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி நிறையா மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள்லாம் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதை பற்றி நம்ம டீகோட் பண்ணி நம்ம ஃபுல்லாக பேசலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தார், என்னன்னா பெண்கள் நலனுக்காக தனி துறை ஒதுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பெண்கள் அந்த பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் இருக்காது, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன்றதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராரு. இது பண்ண அவர் ஆட்சிக்கு வந்தால் சாத்தியமா? துறைக்கு தனி அமைச்சகம் அமைக்கிறதுன்றது நான் வரவேற்க விஷயம்தான். சரி, அந்த அமைச்சகத்தில் என்னென்னலாம் இருக்கு, தனித்தனியாக இருக்குது பெண்களுக்கு அப்படின்றத இப்போ எல்லாத்தையுமே ஒரு இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பிரித்து கொண்டு வரலாம். அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்போது பெண்களை சார்ந்து தான் திட்டங்கள்னு ஆகிப்போச்சு. இப்போ அந்த திட்டங்களுக்கு ஒரு அமைச்சகம் கொண்டு வர்றதில் தவறு எதுவும் இல்லை. அது வரலாம், கொண்டு வரலாம். இப்போ விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் கொண்டு வந்த மாதிரி மகளிருக்கான கூடிய விரைவில் மகளிருக்கான தனி பட்ஜெட்டுன்னு கூட வரலாம். அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் சார், அப்படி கொண்டு வந்தா. ஆமாம், தனி அமைச்சகம்னு வருது. அது முதல் இனிஷியேட்டிவ். பார்க்கலாம் நாளைக்கு ஃபியூச்சரில் இது மாறுதா மாறலையான்றதை நம்ம சார். நம்ம அடுத்த திட்டமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அது 1000, ஒருத்தர் 2000, 2500. அது 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும். மத்திய ஒன்றிய மாநில ஊழியர்களை தவிர்த்து அப்படின்னு அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலாக ஸ்லாப் இப்போ எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, இது ஸ்டீமில் இன்னும் பண்ணலாம். இப்போ 2 கோடி பேர் 3 கோடி பேர் இது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் இல்லைப்பா, இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஊழியர் ஓட்டு இழந்துருவோன்ற எண்ணம் யோசிக்காமல் அதை அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் எப்பவுமே இவங்க பிடிச்சி அதெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அந்த கார்டு, ஏன்னா நடுவில் இந்த க்ரீன் கார்டு இந்த கார்டுலாம் மாற்றினாங்க, ரேஷன் கார்டு. ஸோ அதில் ப்ரீமியம்னு வந்தவங்களுக்குலாம் கிடையாதுன்றது இருக்குது. அது வெறும் ஒரு இது மாதிரி தான் வச்சுருப்போம், ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் தவிர்த்து இதை கொடுக்கலாம். இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கு கூட இப்போ தனியாக ஒரு ரேஷன் கார்டு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஏன் ரேஷன் கார்டு தனி கலரில் கொடுத்துட்டாங்கன்னா அது வெறும் ஒரு இதுக்கான யூஸாக இருந்துட்டு போயிடும். அதில் ஏபிசி அந்த செக்மெண்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. கீழே 15,000 வரைக்கும் சம்பளம் இருக்கவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, 40-50,000 இருக்குது. மொத்தமாக அரசாங்க ஊழியர்னு தவிர்க்கிறதை விட்டுட்டு இந்த ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு நீடு இருக்கும். ஒரு 10-15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க, அரசு துப்புரவாளர்கள், இவங்களாம் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ ரொம்ப கம்மியான சேலரி வாங்குறவங்க கூட அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு தனி ரேஷன் கார்டு, நல்ல பெரிய சேலரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனி ரேஷன் கார்டு போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அறிவிக்கலாம்.
நான் ரேஷன் கார்டையுமே ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டங்கள்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் இது பெட்டர். செலவினங்கள் அதாவது இப்போது கொடுக்குற 1000 2000ன்ற ரேஞ்சில் இருக்கிறது அதே பட்ஜெட்டில் கூட இந்த காசையும் கொடுத்துட முடியும். தனியாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை, அதையும் தாண்டி நிறைய அறிவிப்புலாம் வச்சிருக்காரு, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அடுத்தபடியா 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம்னு சொல்லியிருக்காரு சார். என்னன்னா, சமையல் கேஸ் விலை நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமை. விலை உயர்வால் காதுகளில் புகை, கண்களில் நீர் வருதான். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும். இதில் எனக்கு திட்டத்தை விட திட்டத்துக்கு பேர் வைக்கிறதுல சூப்பராக இருக்குப்பா. நான் அதை வந்து நம்ம வரவேற்கணும். அது நம்ம அரசியல் கட்சிக்கு வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் சார். இப்போதைக்கு 2000 ப்ளஸ் இதுக்கு ஒரு 6000 ஒரு வருஷத்துக்கு 8500 ரூபாய் கோட்டாவில் வந்திருக்கு. இப்போ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் இலவசம்னு அறிவிக்கிறத விட மாற்று எரிவாயுவுக்கு அரசாங்கமே ஒரு பிளான்ட் மாதிரி போட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் காஸ்ட் குறையும் நான் நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வர ஈரானில் இந்த வார் போயிட்டு இருக்கறனால இது ஒரு பற்றாக்குறை வரும். இப்போ வர கேஸ் சிலிண்டர் வேறு ஏற்றிட்டாங்க. சிஎன்ஜி கேஸஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பேஸில் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸஸ்ன்னு கொண்டு வராங்க. இது லிக்விட் பேஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து திரவ சக்தியில் இருக்கிற சிலிண்டர்களுக்கு தான் நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே இதை வந்து இந்த கேஸாக பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அரசாங்கமே பிளான்ட்டெல்லாம் அமைச்சா விவசாயிக்கிட்டேருந்து இருக்கிற வேஸ்ட்டு பொருட்கள் இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு பயோ கேஸ் கிரியேட் பண்ணி அதை நம்ம கொடுக்க முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி திட்டங்களுக்கு ரிசர்ச் கொடுத்து அப்போ கொண்டு வந்தால் இந்த இது குறையும். இந்த சிலிண்டர் வாங்கி கொடுக்கும் போது இதனுடைய செலவினங்கள் அரசாங்கத்துக்கு கூடும். ஸோ அதே மாதிரி என்னோட சஜஷன் என்னன்னா, டைரெக்டாக வீட்டுக்கு வந்து இந்த கேஸ் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்பயே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சார், பைப்லைன் மூலியமா. அதெல்லாம் வந்து திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பைப்லைன் இருக்குது, இப்போ ஆல்ரெடி போட்டிருக்காங்க சில இடத்துலலாம், அதிலலாம் வருது. இன்னும் மேஜரான இடத்துலலாம் அது வரல. ஆனால் சரி, அது இருந்துட்டு போட்டோமே, அதனால் ஒரு சிலிண்டர் போடுறவங்க ஒரு குடும்பம் ஒரு 1000 2000 குடும்பம் பொழைக்குது வாழுதுன்னு நினச்சிக்கலாம். அது லேட் ஆகிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதகமோ சாதகமோ இல்லை. அது வந்தாலும் அதே காசு தான் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ண போகிறாங்க. இது எதுவும் குறைச்சி கிச்சு வாங்க போகிறதில்ல. அது போகிறதுனால ஒரு 4 குடும்பம் வாழுது, அது வாழ்ந்துட்டு போட்டோம். அதை நம்ம அரிபெரியாக பண்ணணும்னு எனக்கு அவசியமாக படலை. பட் இந்த திட்டத்தில் இந்த மாதிரியான கேஸ் பயோ கேஸுன்னு சொல்லுவோம். பயோகேஸு, சிஎன்ஜி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கம்ப்ரஸ் பண்ணுறது, இது இந்த பேட்டர்ன் நேச்சுரலாக உருவாக்கி அதை நம்ம கொடுக்கலாம். மாட்டு சாணத்தில் உருவாக்குற சிலிண்டர்னு. பட் அது வந்து அதுக்கு அடர்த்தி குறைவாக இருக்கும். அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொஞ்சம் அடர்த்தி ஏற்றுற மாதிரியான சில இருக்குது. இது ரிசர்ச்சுக்கு கூட கொடுத்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தால் அரசாங்களே தண்ணியில் பெற்ற இதனுடைய இம்போர்ட்டு குறையும். இப்போ எப்படி நம்ம வந்து இவி வெஹிக்கிள் வந்து பெட்ரோலை இம்போர்ட்டை குறைச்சி இவி அதிகமாகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு சோலார் எலக்ட்ரிசிட்டி, இந்த நீர்மின் நிலையங்களை வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுத்து அதை சார்ஜ் பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி இது செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியாக இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார். நெக்ஸ்ட்டு வந்து அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் தாலிக்கு தங்கம் திட்டம். அதையே வந்து திரும்ப விஜய் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. நான் அதை அறிவித்த உடனே எனக்கு அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா அவங்க தாலிக்கு தங்கம் அப்படின்னு அவங்க அறிவிக்கும் போதே அது ஒரு மாசாக இருந்தது. ஒரு 4 கிராம் தங்கம் அப்போ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுலேருந்து அது வந்து அப்படியே டைல்யூட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சுத்தமாக முடிஞ்சிச்சு. இதில் வந்து 1 சவரன் அப்படின்றது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இன்றைக்கி இருக்க தங்கத்தோட விலைவாசிக்கு இது வந்து வரவேற்கிற விஷயம்தான். மறுபடியும் அது ஒரு 12,500 ரூபா, கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு. பெண்களுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு 2 கோடி ரேஷன் அரிசி கடை, 2.5 கோடியிலேருந்து 3 கோடி சம்திங் ரேஷன் கடை இருக்குது. அதில் விளிம்பு நிலை தேவைப்படுறவங்கன்றது 1 கோடியிலேருந்து 1.5 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 1.5 கோடி பேரில் 50% மகளிர்னு வச்சுக்கிட்டா கூட இது வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 5 லட்சம் பேருக்கு இது கொடுக்குற மாதிரி வரும். எங்கேயோ போகுமே சார். ஆமாம், அது பட்ஜெட்டு ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கடன் சுமையில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்புலாம் கொடுக்கும்போது என்ன போகுதுன்னு தெரியல. அது நம்ம கடைசியாக பேசுவோம், அந்த பட்ஜெட்டு மேட்டருக்கு வரும். ஓகே. அடுத்தபடியாக சார் பாதுகாப்பு பட்டன்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, பொது போக்குவரத்து இந்த பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் வந்து ஒரு சேஃப்டிக்கான பட்டன் இருக்கும். அது வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு உடனே அந்த சேஃப்டி தொடர்பான எல்லா நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. கண்ட்ரோல் ரூம்லாம் 24/7 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் சார். ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். இது SOSன்னு ஒன்று மொபைல் ஆப்பில் வச்சுருக்காங்க. எல்லாரும் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்களா அப்படின்றதுல கேள்விக்குறி. பட் இந்த சிஸ்டம் நல்லாயிருக்கு. இதோட சேர்த்து மகளிருக்கான ரோந்து குழு ஒன்று அமைக்கிறாரு. ஒரு 500 குழு அமைக்கிறேன்னா அது வந்து
கேமரா கேமரா, பொருந்திய hidden camera. விஷயம். இது 2மே ரொம்ப வரவேற்க விஷயம். நான் இந்த இலவசங்கள விட நான் இத ரொம்ப வரவேற்கிறேன். இதுக்கு இன்னும் மெனக்கெட்டு இந்த டாக்ஸிலயோ, ஆட்டோலயோ இருக்கிற அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, பொருத்தம்போது ஓகே. மறுபடியும் ஆர்டிஓல போய் காட்டும்போதெல்லாம் இது பொருந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும்னு வச்சிருப்பாங்களே தவிர, அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல அத மானிட்டர் எப்படி பண்ணுவாங்க? எந்த அரசாங்க ஊழியர் அத மானிட்டர் பண்றாங்க? அதுக்கு அடுத்தது இந்த செக் பண்ற காவல்துறை அதிகாரி வந்து அது ஃபைன் போடுறாரா? டிராஃபிக் போலீஸ்க்கு அது தனி இன்னொரு வேலையா இருக்கும். இல்ல அது பண்ணி தான் ஆகணும். பட் அது பண்ணணுமே. நார்மலா ரோந்துல பண்றாங்க. இப்ப ஹெல்மெட் போடாம போற எல்லாரும் மாட்டிக்கிறாங்களா? சில பேர் மாட்றாங்க. மாட்டாதவங்க சந்து சந்தா போறாங்க. அந்த மாதிரி இருக்கும்ல. இப்ப அதெல்லாம் கேமராலாம் வச்சிட்டாங்க சார். அதுவும் அது 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 இப்ப கேமரா வேற பிடிக்குது, ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்கு. ஆட்டோமேட்டிக்னு இருக்கு. அது வந்து இப்ப ஒவ்வொரு ஏரியாவா தானே இருக்கு. எல்லா இடத்துலயும் கிடையாது. அதுதான் சொல்றேன். ஏரியா டு ஏரியா கிராஸ் ஆகுற மெயின் ரோடெல்லாம் ஈஸியா கிராஸ் ஆகி போயிட்டா பிரச்சனை இல்லை. இதுக்கும் அந்த டெக்னிக்கல் கிளிச்சை நிவர்த்தி பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் அறிவிக்கிறதும் இம்ப்ளிமெண்டேஷனும் கூட பண்ணிடலாம். அதை வந்து ஃபாலோ Maintain பண்ற பண்றது, follow இடத்துல பண்றது தான் கஷ்டம். ஒரு சிக்கல் இருக்கு. லேக் இருக்கு. அதையும் இவங்க எப்படி சரி பண்ணுவாருன்னு பார்ப்போம் நம்ம. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் மோதிரம் போட போறாராம் சார். தாய்மாமன் திட்டமா அது பேரு. அது எப்படி சார் இது? எனக்கு மொத்த புரியல. மகளிருக்கு அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதனால அதுக்கேற்ற திட்டமாவே எல்லாமே இருக்கு. அதான் அதில் திரு ராஜ்மோகன் கூட பேசியிருப்பாரு. நான் ஆண்பாளையாக பிறக்கிறதுக்கு பெண்ணாக பிறந்திருக்கலாம்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு திட்டங்கள்னு அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வர வேண்டிய விஷயந்தான். நான் இதே பெண்களுக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த எஜுகேஷன் விஷயத்துலையோ, அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயோ, பிஸ்னஸ் என்டர்ப்ரனர் உருவாக்குறது சுயஉதவி குழுவுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே இது என்டர்ப்ரனராக கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கீமு இந்த மாதிரி உருவாக்குனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது எதாவது அடுத்த இதில் இது வேற இல்ல, அவர் சாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. பட் மகளிர் தினத்துக்கு மகளிருக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த அறிவிப்பு இன்னைக்கே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்து அறிவிக்கிறதா இருந்தால் அது இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சார். அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள எந்த குழந்தைகளும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகக்கூடாது. எனவே ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும். 15,000 15,000 ஆண்டுதோறும். அது வந்து வரவேற்க விஷயம் தான். இன்னைக்கு வந்து இடைநிற்றல் அதிகமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி வருது. இருக்கு, நிறைய இருக்கு. நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிருக்கேன். நம்ம சார்ந்த சில தொண்டர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அரசாங்க பள்ளி கட்டிடம் கற்றுக் கொடுக்குறத பார்க்குறோம். அங்கே இது வந்து இருந்தது. கோவிடுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் அரசாங்க பள்ளிக்கு வரவும் ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற இந்த போதை கலாச்சாரங்களை பார்க்கும்போது அவங்கள நம்பி ஸ்கூலில் சேர்க்காம அவங்கள வந்து டிசி கொடுக்கறதெல்லாம் கூட நடக்கும். ஸோ இதெல்லாமே தவிர்த்து இவர் கொடுக்குற அந்த இடைநீக்கம்ன்றது பெரியவங்களுக்கு கொடுக்கறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ன்றது தெரியல. இதில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஆக்சுவலாக லேக் இருக்குது சார். இவங்க வந்து உண்மையிலே இடைநிற்றலை வந்து தடுக்கிறதுக்கு 5,000 ரூபா கொடுக்குறாங்க. சரி, 5,000 ரூபா வாங்கிட்டு அந்த பையன் கொரோனா இல்லையான்றதை கரெக்டாக கவனிக்கணும்ல. அது இல்லை, அரசாங்க பள்ளியில் 10 நாள் வராங்களா வரலன்னு பார்க்கறதுலாம் கிடையாதுல்ல. அதுக்காக பெரிய ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல. வந்தால் சந்தோஷப்படுறாங்க, வரலன்னா டபுள் சந்தோஷப்படுறாங்க. அதையும் தாண்டி தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்த உயர்கல்வி படிக்கிற விதத்தில் ஒரு நல்லா தான் சார் இருக்குது. 50% இருக்காங்க சார். இருந்தாலும் கேரளா மிஞ்சி இல்லைல்ல. இல்லை சார், கேரளாவோட ஆக்சுவலாக தமிழ்நாடு இந்த விஷயத்தில் பெட்டராக இருக்கும்னு எனக்கு எஜுகேஷனான விஷயத்தில் ஹையர் ஸ்டடீஸில் அதிகமாக இருக்கிறது கேரளான்னு நினைக்கிறேன். டேட்டா அது மேபி தவறாக இருந்தால் நம்ம அதை செக் பண்ணி அடுத்த இதில் சரியாக பேசலாம். சரி, இது 50% மேலேன்னு இருந்தால் கூட 100% நம்ம போகலை. சரி, இது வந்து பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா அரசாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸான்னு ஒன்று இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் திருந்தாமல் இது திருத்த முடியும்னு எனக்கு தெரியல. பணம் எல்லா வகையிலும் வருது, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு இருந்தால் கூட நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே பாதி க்ரைம் ரேட் ஏறுறதுக்கு காரணம் யாரும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ இது இன்னும் அதிகமான கமிட்மெண்ட் இல்லாமல் ஆக்குது. எல்லா வகையிலுமே பணம் வந்துனே இருந்துச்சுன்னா எந்த விதத்தில் இது நிற்கும்? இப்போ நம்ம தாலிக்கு தாங்க ஒரு பவுன்னு சொல்கிறோம், ஓகேவா? அந்த குழந்தை அட்லீஸ்ட் 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும் நிற்காமல், அப்போ தான் இது தருவோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணும் இந்த கிளாஸஸ். பட்டு இந்த இலவசம்னு அறிவிக்கும் போது இந்த கிளாஸஸ்லாம் போட்டு அறிவித்தா அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க.
ஆனால் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு பார்க்குறேன். இல்ல ஆக்சுவலா அந்த இலவசங்களாக கிளாஸ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார். அது வந்து இவரு இன்னும் ஃபுல்லா சொல்லல. மேபி அந்த கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அது இல்லாம சொல்லியிருந்தா பெரிய தப்பா தான் முடியும் சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா சங்கடம் தேவை. அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் பலு அது வந்து எண்ட் யூசர் சமுதாயத்தில் பெரிய இதுவாக இருக்கும். 15,000 கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றீங்க? முதல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவாங்க. இதுதான் இருக்க. இதெல்லாம் அப்படியே காசு இல்லையா? உன்னை எப்படியாவது வேற எவன்ட்டயா கட்டி குடுக்கணும்னு நினைச்சா அது அவ்வளவுதான் சார் யூஸ் ஆகும் அது. அல்ல 15,000 வச்சு பெருசாக இருந்துட முடியாது. இருந்தாலுமே அவங்க எனக்கு இது ஒரு பணம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ பொங்கலுக்கு முன்னாடி பணம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு. இப்போ அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 15,000 அதுக்கும் உதவாது. எடப்பாடி இப்ப அதுவும் சொல்லிட்டாரு தெரியுமா? 1000 ரூபாய் காசு கண்டு எல்லா பொங்கலுக்கும் கொடுக்குறாராம். எல்லா பொங்கலுக்கு 1000 கொடுப்பாங்க, அடுத்து 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க, கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். மக்கள் உழைச்சி அவங்க இந்த 1000 2000 விட 5 லட்சம் 10 லட்சம் கோடி சம்பாதிக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு இல்லை. எனக்கு புரியல அது என்ன, ஏன் நம்ம ஆளுங்க திறமை இல்லைன்றாங்களா என்ன? ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் பெருசா அந்த கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. அதுதான் ரொம்ப சங்கடமாவே இருக்கு எனக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கில் வளர்த்தோன்னா நம்ம அடுத்த 40 ஆண்டுகளில் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ப்ராவர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது இந்த தாழ்வு மேல் இது அது எல்லாமே ஒழிஞ்சிரும். ஆனால் அது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இவங்களுக்கு ஓட்டு வருது. அதுதான் இது பிரச்சனையாக இருக்குது. இது இவரும் எனக்கு கொஞ்சம் இது அப்செட்டு தான். ஆனால் மகளிருக்கான விஷயங்கள்லாம் நான் வரவேற்கிறேன். இலவசங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஆள் நான் ஜென்ரலாக. அதனால் எனக்கு இது கொஞ்சம் இதுதான், இது மக்களுக்கான கருத்தாக நம்ம பதிவு பண்ணல. நம்மளுடைய கருத்தாக சொல்லும் போது கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு. கொஞ்சம் மொத்த இலவசங்கள் அப்படின்னே இருக்கிறத விட அவங்களோட வளர்ச்சி, இன்றைக்கி டிகிரி முடித்தா உங்களுக்கு இது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால், டிகிரி முடித்து வந்தாங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறோம், சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கு 1 லட்ச ரூபா தரோம், 2 லட்ச ரூபா தரோம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சார். இன்னும் இது சும்மா மகளிருக்கான ஸ்பெஷல் அறிவிப்பு தான், இன்னும் ஃபுல்லாக வரல. மேபி அது வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான மேட்ரு ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று சொன்னார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் சார் என்னன்னு. சரி, அது 4,39,000 கோடிக்கு 30% ஸ்டாலின் டேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. சரி, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதில் என்னென்னா, இப்போ நாளைக்கு வேணால் பாருங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. அரசாங்க ஊழியருக்கு 1.25 லட்சம் கோடி போயிடுது. ஓகே, இது 24-25 ஸ்டேட்டஸு. இன்னும் ஒரு 10% ஏறி இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,40,000 கோடி அரசாங்க ஊழியருக்கு ஓய்வூதியத்துக்கும் ஊழியர் சம்பளமாக போயிடுது. 1,40,000 கோடி இதுக்கு போயிடுது. 69,000 கோடி வட்டி போயிடுது. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி செலவினங்கள் வரவு, அதாவது கமிஷன் இல்லாத செலவுகள். 4,39,00,000 கோடியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இந்த செலவினங்களில் போயிடுது. மீதி போனால் 2,39,000 கோடி தான் நலத்திட்ட விஷயங்களில் வருது. இந்த 2,39,000 கோடியிலையும் 30,000-40,000 கோடி இந்த பணம் கொடுக்கறதுல போயிடுது. இதில் போயிடுது. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 10,000-20,000 கோடி கொடுக்கறது இந்த இலவச பயணங்கள் இதுகளெல்லாம் போயிடுது. ஸோ இதெல்லாம் செலவினங்களில் போயிட்டு, அது போக எலக்ட்ரிசிட்டி போர்டு இபியில் கொடுக்குற இலவசங்களுக்கு 100 யூனிட்டுக்கு போகுது. இதெல்லாம் போனால் வர்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் கோடி 1,80,000 கோடி தான் பட்ஜெட்டே. இந்த 1,80,000 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு 30%னா 87, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30, அது ஒரு 60,000 கோடி இவர் சொல்கிற அந்த ஸ்டாலின் டேக்ஸ், அந்த டேக்ஸ் இருக்கலாம். அந்த டேக்ஸில் இப்போ சொல்லியிருக்கிறதே எனக்கு பக்கீர்னு இருக்குது. 60,000த்துக்குள்ளே அடங்கமான்னு தெரியல எனக்கு. இது வேற என்ன வரப்போகுது? இது எழுதி கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. பட் இதை வச்சு நாளைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. வரும் பீம் மெட்டீரியல் நாளைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது கூட தெரியாமல் ஒருத்தர் அறிவிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அடுத்த இதில் அவர் இதை சரி பண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா, இதோட நம்மளுடைய தேர்தல்
அறிக்கையோடு சேர்ந்து இது வருமானத்துக்கான வழியான பட்ஜெட்டையுமே சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாமகல ராமதாஸ் எப்பவுமே பட்ஜெட் நிழல் பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அதில் வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, இதுக்கு என்னன்றதை போடுவாங்க. அந்த பேஸில் இவர் வெளியிட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம், இந்த பஸ்ஸு அதுக்கு வந்து தனியாக போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. விஜய் அவர்கள் இந்த ஒரு வாக்குறுதி நம்ம பேச மறந்துட்டோம் சார். என்னன்னா இப்போ வந்து இந்த பிங்க் பஸ்ஸில் தான் வந்து மகளிர்லாம் இலவசமாக பயணம் பண்ணுறாங்க. தாவேக ஆட்சிக்கு வந்துட்டா மகளிர் வந்து எல்லா பஸ்லயும் இலவசமா பயணம் பண்ணலான்ற மாதிரி இன்னொரு எங்க வேணா ஏறி எங்க வேணா இறக்கலாம்னா சென்னையில ஏறி திருச்சியில இறங்கலாமா? எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. எனக்கு அது தெரியல, பொறுத்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அந்த இது விளக்கங்கள் வர வர தெரியும். யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அதுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டு பல லட்சம் கோடி கடனில் இருக்குது. அதில் எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். சர்வே எடுத்துன்னு சொன்னால சார், அப்போ கூட மகளிருக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேணாம் தான் சார் சொன்னாங்க. எங்களை வந்து மரியாதையே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன எப்படி சொல்றது, கண்டக்டர்லாம் ஒருமையில பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் அது. இப்போ இவர்கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தவங்க சொன்னால் நாங்கள் ஒரு மரியாதை நடத்துவோம்னு வேணால் அறிவிக்கை செத்துப்பாங்களே தவிர பஸ்ஸு வேணான்னு சொல்லுவாரான்னு இவர் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அன்வான்ட் இதுதான். நம்ம தான் சொல்லுவோம், நம்ம என்னது இளநீர் தரதை விட மரம் ஏற கற்றுக் கொடு ஏதோ சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிச்சி கொடுக்கறத விட மீன் கொடுக்கறத மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அப்செட். அவ்வளோ. விஜயும் வந்து இந்த திராவிட அரசியலே வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. புதுசாக அந்த மாற்று சக்தின்னு சொல்ற அரசியலை கையில் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்கலன்னு இப்போ இது அறிவிச்சிட்டு நாளைக்கு இதை வாபஸ் வாங்கிட்டா எதிர்கட்சிக்கு அரசியல் ஆகிடுமே. நம்ம புதுசாக வரும்போதே முன்னேற்றத்துக்கானது உங்களுக்கு எப்படியோ ஓட்டு போடுறவங்க போட தான் போகிறாங்க. கவர்ற மாதிரி திட்டம் பெருசா இல்லன்றீங்க. கவர்றது இல்ல, இதுவும் கவர்ற திட்டங்கள் தான். நான் நினைக்கிறது வந்து இது வளர்ச்சிக்கான திட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கு, அடுத்த 5 வருஷம் இவங்க இருக்கிறவங்க எல்லாம் உழைக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அப்ப இவரு சொன்ன அந்த திட்டங்களும் வந்து இந்த கஜானாவை வாஷ் அவுட் பண்ற திட்டம் மாதிரி தான் பெருசா தெரியுதுங்கிறீங்க சார். ஒரு வழியா வந்து விஜய் அவர்கள் அந்த என்னது விவாகரத்து தொடர்பான சர்ச்சையை பற்றி பேசிட்டாரு சார். என்னன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், மக்கள் பணியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கூட சேர்ந்து ஒரு டைலாக் சொல்லியிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது என்னுடைய பர்சனல், அதை நான் பார்த்துக்கிறேன். பர்சனல் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பர்சனல் இல்லை, அது ஒர்த்தே இல்லை. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நம்ம மக்கள் வேலையை சேர்ந்து நீங்களும் நானும் பார்த்துக்கலான்னாரு. இது பர்சனல், இந்த விஷயத்தை யாரும் இதை இது பண்ணிக்க வேணாம், நீங்களும் அதுக்கு இது கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பர்சனல்ன்றது வேலை செஞ்சுருக்கும். ஏன்னா தனி மனித வாழ்க்கையை வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து பண்ணுறதுல சரி கிடையாது, அதை ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து அவங்க 4 செவத்துக்குள்ளே முடிக்கிறது, பொதுவெளிக்கு வந்ததா அது கோர்ட்டுன்ற 4 செவத்துக்குள்ளே முடியும். ஏன்னா சார், காலையில் தாவேகா சார்பாக அந்த மகளிர் தின விழா நடத்த போதுன்னு சொன்னோடனே பல பேர் வந்து இதுதான் விமர்சனமாக வச்சாங்க. பொண்டாட்டியே ஒரு சரியாக கண்டுக்கல, இவர் வந்து மகளிர் தினம்லாம் நான் பார்த்துட்டேன். சில பேர் இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், அம்மா பார்த்துக்கல, பொண்டாட்டி பார்த்துக்கல, பொண்ணையும் பார்த்துக்கல அப்படின்ட்டு. அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்தது வெளியில் இருக்கிற நமக்கு தெரியாது இல்லையா? சரியோ தவறோ அது அவங்களது. அந்த வாழ்க்கையை நிர்ணயிச்சு என்னது அவங்க, அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ளே அது என்னமோ நடக்கும். இப்போ நாளைக்கு வந்து ஏதோ இப்போ விவகாரத்து நடக்குது, குழந்தைங்களுக்கான செட்டில்மெண்ட், அதை அவர் தராமல் நடுத்தவர்களை விட்டுட்டார். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்படின்னா தான் நீங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயங்கள். இன்னொரு மனு தாக்கல் வேறு பண்ணியிருக்காங்க சார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வந்து அதாவது டைவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் நான் தங்குற மாதிரி எனக்கு வந்து விஜய் அவர்களுக்கு உத்தரவு வைக்கணும். சரியான இது கிடையாது இல்லை, அது எந்த விதத்தில் கரெக்டாக. டைவோர்ஸ் அவங்க வீட்டிலேருந்து அவருடன் நான் வாழ விருப்பம் இல்லை, அவர் சரியில்லைன்னு நம்ம வந்துட்டோம். நம்ம திருப்பி அதே வீட்டில் போய் இருந்து என்ன பண்ண போகிறோம்? இது வந்து யாரும் எழுதி கொடுத்து நோண்டி விட்டு பண்ணுற வேலை தான் இது. அதுவும் பாருங்க, இன்னைக்கு மகளிர் தினம் அந்த விழா நடக்கிற அன்றைக்கி தான் இவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க. அது 4 அதுக்கு தான் இதுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் கண்டென்ட்டே தப்புன்றதுக்கப்புறம் அது எந்த நாளாக இருந்தான்னு நீங்கள் போய் அந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? நான் அது நடக்கிற வரைக்கும் என்னுடைய என் குழந்தைங்களுக்கான பாதுகாப்பையும் ஒரு தங்கறதுக்கான வசதியும் பண்ணி கொடுக்க சொல்லி கூட கேட்கலாம். நான் அந்த வீட்டில் போய் இருக்கணும்னா இப்போ அது வந்து ஒரு அரசியல் வெளிச்சம் பட்ட இடமும் வீடாகவும் ஆயிடுச்சு. ஸோ நீ அந்த இடத்துல போய் இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காது இல்லையா? இல்லை, இதனால அவங்க எதுவும் பழி வாங்குற நோக்கத்தில் எதுவும் சங்கீதா அவர்கள் எதுவும் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க ஆசை நீங்கள் வந்து விட்டுட்டு 4 வருஷமா என்னன்னு கூட கண்டுக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும் இல்லையா? அது அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? இதான் டைம்னு பார்த்து அடிக்கிறாங்களா? சரி, உள்ளுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துருக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வெளியே போயிட்டீங்க,
சரி போனதுக்கப்புறம் அவர் வந்து கூப்பிட்னா ஈகோ பிரச்சனை பர்சனல் எல்லாருக்கும் இருக்கும்பா. ஆணுக்கு இருந்தால் பெண்ணு இருக்கும், பெண்ணு இருந்தால் ஆணுக்கு இருக்குது. இப்போ வந்து அது இந்த நேரத்தில் தவிர்த்திருக்கலாம் சங்கீதா அவர்களும், திரு சுமூகமா விஜய் முடிச்சிருக்கலாம் அவர்களும் பிரச்சனை. தவிர்த்திடலாம். வேறு வழி முடிஞ்சு போச்சு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ அது வந்து பூதாகரமாக்குறாங்க. மீடியாவுக்கு செய்திக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்குது. பண்ணுறாங்க, பண்ணட்டும், பார்த்துருவோம். ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. பை.